வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஆகஸ்ட் 2023 உள்ள கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸின் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஸோ இந்த மந்த்துக்கான வீடியோஸும் வந்து இருக்குது. அண்டு இதோட பிடிஎஃப்பும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஜான்வரியிலேருந்து ஜூலை வரைக்கும் வந்து ஒரு செட் பிடிஎஃப் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் பே பண்ணி. அண்ட் இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் போடக்கூடியது, ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் போடக்கூடிய பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அது நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த செகண்டில் என்ன இருக்கிறது பார்ப்போம். இது வந்து இம்பார்ட்டண்டான பிடிஎஃப் தான், ஏன்னா நிறைய இருக்குது. ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸில் அதில் நமக்கு எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்களோ அதை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜூபிட்டர் 3 அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து இந்த ஜூபிட்டர் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய வணிக தகவல் தொடர்பு செயற்கைக்கோள், உலகிலேயே பெரிய வணிக தொடர்பு செயற்கைக்கோள் அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தான் இந்த ஜூபிட்டர் 3. இதை வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் இதை வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க. அடுத்து ப்ரப்பல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. ப்ரப்பல்ங்கிற துப்பாக்கி, அதாவது நீண்ட தூரம் சுடும் வகையிலான இந்தியாவோட முதல் சுழல் துப்பாக்கி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ப்ரப்பல் அப்படிங்கிறது. அடுத்து லூனா 25 அப்படிங்கிறது ரஷ்யாவோட விண்கலம். கட்டுப்பாடாக சுற்றுப்பாதையின் சுற்றி சுழன்று நிலவின் மீது விழுந்தது. கட்டுப்பாடு இல்லாமல், ஓகேவா, ஸோ கட்டுப்பாடற்றுன்னு வரும். கட்டுப்பாடு இல்லாமல் சுழன்று நிலவின் மீது விழுந்தது இந்த லூனா 25 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரஷ்யாவோட விண்கலம். இது வந்து தோல்வியுற்றுச்சு. அடுத்து சந்திராயன் 3. ஸோ சந்திராயன் 3 விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் ஏவப்பட்டுச்சு இல்லையா. எப்போ ஏவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 14, ஓகேவா. ஸோ ஜூலை 14 வந்து சந்திராயன் 3 வந்து விண்கலத்தை வந்து அனுப்பிச்சிருக்கோம். அண்டு இது வந்து மார்க் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகலத்தின் மூலமாக விண்ணில் ஏவப்பட்டது. ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இனி அடுத்து வரக்கூடிய எக்ஸாம், குரூப் 4 இருக்கட்டும் இல்லை வேறு எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லேயும் சந்திராயன் 3லேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் சந்திராயன் 3 போய் இறங்குன இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்கங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி சந்திராயன் 2க்கு என்ன பேர் வச்சாங்கங்கிறத பார்த்தோம். அந்த டீட்டெயிலாம் பார்த்தோம். அதே மாதிரி இதில் வந்து என்னைக்கு வந்து செலுத்தினாங்க சந்திராயன் 3னா ஜூலை 14 செலுத்தியிருக்காங்க. அண்ட் எந்த ஏவுகலத்தின் மூலமாக இது செலுத்தப்பட்டிருக்குன்னா மார்க் 3. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பிபாட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனித எந்திரம், ரோபோட்டுன்னு சொல்லலாம். இது வந்து தென்கொரிய அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது விமானத்தை இயக்கும் திறன் கொண்ட மனித எந்திரம் தான் வந்து இந்த பிபாட். இதை கண்டுபிடிச்சது தென்கொரிய அறிவியலாளர்கள். அடுத்து HD 45166 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மிக வலிமையான காந்த ஈர்ப்பு புலமாக மாறக்கூடிய நட்சத்திரம். சூரியனை விட பல மடங்கு, இருக்கிறதுலே பெருசு சூரியன் தான் சொல்கிறோம், ஆனால் இந்த நட்சத்திரம் வந்து சூரியனை விட பல மடங்கு பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இங்கே வந்து ஹீலியம் வாயு நிறைந்த ஒரு மாபெரும் ஸோ அதாவது சூரியனை விட பல மடங்கு பெரிய அளவிலான ஹீலியம் வாயு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த நட்சத்திரத்தை அடுத்து 2022-23 பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தில் அதிக பயனாளிகளின் எண்ணிக்கையுடன் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு வந்து பீகார், 2வது இடம் உத்தரப்பிரதேசம், 3வது இடம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா. ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவில் அதிக எண்ணிக்கையில் பயனாளிகளை கொண்ட மாநிலமாக பீகார் உள்ளது, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சித்தம்பூண்டி கிராமத்தில் இருந்து மண் மாதிரிகளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணு தான் வந்து மண்ணும் நிலவினோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மண்ணும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதாவது அதோட பண்புகளும் இதோட பண்புகளும் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுக்காக ஆய்வு செய்கிறதுக்காக இந்த கிராமத்திலிருந்து மண் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ நிலவின் மேற்பரப்பில் குறிப்பாக தென்துருவத்தில் உள்ள மண்ணுடன் மிகவும் ஒத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். எந்த மாவட்டத்திலிருந்து எடுத்திருக்காங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி அப்படிங்கிற கிராமம். அடுத்து டெல்லி மெட்ரோ ரயில் கழகமானது கார்பன் லைட் மெட்ரோ ரயில் பயணம் என்று முன்னெடுப்பை தொடங்கியுள்ளது. அதாவது கார்பன் லைட்னா கார்பனை கம்மியாக வெளியிடக்கூடியது அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்பை வந்து டெல்லி மெட்ரோ ரயில் கழகம் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து இந்தியாவோட 54வது புலிகள் வளங்காப்பகம் எங்கே வந்து அமைக்கப்பட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் 2 இடம், க்ரௌலி மற்றும் தோல்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து
இந்தியாவோட 50வது புலிகள் வளங்காப்பகம் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட உள்ளது. அடுத்து அமேசான் இந்தியா நிறுவனமானது தனது முதல் மிதவை வகை கடைனா ஷாப்பு அதை வந்து எங்கே திறக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால் ஏரியில். தால் ஏரி எங்கே இருக்குன்னா காஷ்மீரில் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரி. ஓகேவா? ஸோ இந்த ஏரி எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம் நமக்கு. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, காஷ்மீரில் இருக்குது, அதுவும் காஷ்மீர் ஸ்ரீநகரில் இருக்குது. ஸோ இந்த தால் ஏரியில் தான் அமேசான் நிறுவனம் வந்து கடை திறக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து கோஷினா மனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இந்த கோஷினா மனே அப்படிங்கிறது நம்ம மாநில அரசு கிடையாது, கர்நாடக அரசு அறிவித்த திட்டம். இதில் என்னென்னா 4000க்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளை பணிக்கு செல்லக்கூடிய தாய்மார்களோட குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக ஒரு குழந்தைகள் காப்பகம் அமைக்கும் திட்டம் தான் இந்த கோஷினா மனே அப்படிங்கிற திட்டம். வேலைக்கு போகணுங்கிறதுக்காக அந்த குழந்தைகளை வந்து பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு போகணும் இல்லையா, அதுக்காக குழந்தைகள் காப்பகம் அமைக்கக்கூடிய திட்டம் தான் கோஷினா மனே. இது கர்நாடக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட முதல் கிராம விளக்க வரைபடம் வந்து எங்கே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் உள்ள மேயம் கிராமத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கோவாவோட முதல்வர் தான் வந்து இதை வெளியிட்டிருக்காரு. இந்தியாவோட முதல் கிராம விளக்க வரைபடம். உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமைந்த மோட்டார் வாகன சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா லடாக். இருக்கிறதுலே நமக்கு ஹைட்டுன்னு பார்த்தோன்னா லடாக் தான். ஸோ அதில் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் வந்து லிகாரு மிக் மற்றும் லாபுக்ஸே அப்படிங்கிற இடம். லிகாரு மிக் லாபுக்ஸேங்கிற இடத்துல தான் வந்து உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமைந்த மோட்டார் வாகன சாலை வந்து உள்ளது. அடுத்து மகாராஷ்டிரா அரசானது தில்லாரி வனப்பகுதியில் யானைகள் வளங்காப்பகமாக அறிவித்துள்ளது. ஸோ தில்லாரி வனப்பகுதியில் யானைகள் வளங்காப்பகமாக அறிவிச்சிட்றாங்க மகாராஷ்டிரா அரசு. அடுத்து ஹைட்ரஜன் எரிபொருள் இயங்கும் இந்தியாவோட முதல் பேருந்து. ஹைட்ரஜனை ஃபியூயலாக வச்சு இயங்கக்கூடிய இந்தியாவோட முதல் பேருந்து வந்து எங்கே வந்து தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அணுமின் கழகமானது லே நகரில் தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல தொடங்கியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா லே நகர். அடுத்து லோக்கமானிய திலகர் தேசிய விருது 2023 யாரு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க லோகமானிய திலகர் தேசிய விருது. அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து அவர்கள் ஆயுதப்படைகள் மற்றும் மத்திய ஆயுள் காவல் படை வீரர்களுக்கு வந்து வீரதீர விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதில் மொத்தம் எத்தனை விருதுகள் பார்த்தீங்கன்னா 76 விருதுகள் வந்து கொடுக்குறதா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த குடியரசு தின விழாவில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 76 வீரதீர விருதுகள். அடுத்து பார்த்திங்கன்னா 69வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா வந்து நடந்திருக்கு. அதில் நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 3 விருதுகளை மட்டும் நான் எழுதியிருக்கேன். சிறந்த திரைப்படமாக ராக்கெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. தமிழில் சிறந்த திரைப்படமாக கடைசி விவசாயி அப்படிங்கிற படம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அண்டு கல்விசார் திரைப்படமாக சிற்பிகளின் சிற்பங்கள் அப்படிங்கிற படம். ஓகேவா? ஸோ இந்த 3 படங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் 2023 மதிப்பீட்டில் முதலிடம் பெற்ற இடம் எது நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர். அதே இந்தூர் தான் சிறந்த பொலிவுறு நகரத்துலேயும் முதலிடமாக இருக்குது. அது எது சிறப்பான செயல்திறன் கொண்ட சிறந்த மாநிலமாக மத்திய பிரதேச மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது 3மே இந்த ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் 2023 மதிப்பீட்டில் வழங்கப்பட்டது. அடுத்து சந்திராயன் 3யோட ஆய்வு திட்டத்தின் திட்ட இயக்குனர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஸோ திட்ட இயக்குனராக இருந்த சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி வீரமுத்துவேல் அவர்கள், விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதே மாதிரி பெருமையான விஷயமும் கூட. இவர் பேர் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்த ISSF ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப் போட்டி வந்து கொரிய குடியரசு வந்து நடத்தியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் 28 மெடல் வாங்கி சைனா இருக்குது. 2வது பிளேஸில் வந்து இந்தியா இருக்குது. 17 பதக்கங்கள் வாங்கி 2வது பிளேஸில் இந்தியா. அடுத்து 7வது ஆடவர் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராஃபி ஹாக்கி போட்டி வந்து சென்னையில் ஆகஸ்ட் 3 தொடங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ சென்னையில் நடந்திருக்கு. இந்தியாவின் முன்னணி சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் வந்து தொம்மராஜு குகேஷ். இந்தியாவோட முன்னணி சதுரங்க வீரராக யார் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொம்மராஜு குகேஷ் அவர்கள் வந்திருக்கார். இவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் குகேஷ்னு சொல்லலாம் இவரை. அடுத்து உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா
இந்திய மகளிர் கலப்பு அணி தான் ஜெயிச்சிருக்கு. யாரை வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்கன்னா மெக்சிகோ அணியை வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி வந்து ஹாக்கி போட்டியிலையும் பார்த்திங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருக்கு. இந்தியா அணியை மலேசியா அணியை தோற்கடித்து 4வது முறையாக வெற்றி பெற்றிருக்கு. ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கியில் வின் பண்ணது இந்தியா. அடுத்து ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை போட்டி வந்து நடந்தது வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. ஃபிஃபா மகளிர் வேர்ல்டு கப் வந்து நடந்திருக்கு. அண்ட் இதில் வந்து ஸ்பெயின் அணி வந்து இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ஜெயிச்சிருக்கு, ஸ்பெயின் அணி. அடுத்து FIDEன்னு சொல்லக்கூடிய செஸ் உலகக்கோப்பை போட்டி வந்து 2023 கஜகஸ்தானில் நடந்துச்சு. இதில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்வேயோட மேக்னஸ் கார்ல்சன் தான் வந்து வின் பண்ணார். ஸோ அவர் ஃபைனல்ஸில் யாரை எதிர்த்து விளையாண்டாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சார்ந்த பிரக்யானந்தாவை எதிர்த்து தான் விளையாண்டு ஜெயிச்சிருக்காரு. ஸோ 2ஆம் இடம் வந்து பிரக்யானந்தா வாங்கியிருக்காரு. செஸ் உலக போட்டி இந்த கொஷின் கூட கேட்டிருந்தாங்களே, இந்த PC எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. உலகக்கோப்பை செஸ் போட்டியில் 2வது இடத்தை பிடித்தது யாருன்னு பிரக்யானந்தா. கஜகஸ்தானில் நடந்திருக்கு. அடுத்து முக்கியமான தினங்கள் எழுதியிருக்கோம். உலக தாய்ப்பால் வாரம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1 வாரத்தை உலக தாய்ப்பால் வாரம்னு சொல்கிறோம். அண்டு கிரோஷிமா தினம், நாகசாகி தினம் நல்லா ஞாபகம். கிரோஷிமா வந்து ஆகஸ்ட் 6, அது அப்படியே தலைகளை போட்டால் 9 அப்படின்னு ஞாபகம். கிரோஷிமா, நாகசாகி. அடுத்து உலக சிங்க தினம் வந்து ஆகஸ்ட் 10, ஓகேவா, உலக சிங்க தினம். அடுத்து யூத் டே, சர்வதேச இளையோர் தினம் வந்து ஆகஸ்ட் 12, அதே 12 வந்து உலக யானைகள் தினமும் இருக்கு. உலக புகைப்பட தினம் வந்து ஆகஸ்ட் 19, கொசு தினம் வந்து 20. அடுத்து சத்பவனா திவாஸ் அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஆகஸ்ட் 20. இது யாருடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தியோட 79வது பிறந்தநாள். ஸோ அவருடைய பிறந்தநாளை தான் வந்து என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்க, சத்பவனா திவாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் தினம், இது ரொம்ப முக்கியம். ஸோ மதராஸ் தினமாக ஆகஸ்ட் 22 இருக்குது. உலக தண்ணீர் வாரம், ஸோ ஆகஸ்டோட ஃபஸ்ட்டு வாரம் வந்து தாய்ப்பால் வாரம்னு சொல்கிறோம். அண்ட் உலக தண்ணீர் வாரம் வந்து 20லேருந்து 24 வரைக்கும், ஆகஸ்ட் 20 to 24 வரைக்கும். அடுத்து முக்கியமானது நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே ஆகஸ்ட் 29. அதே ஆகஸ்ட் 29 வந்து தெலுங்கு மொழி தினமும் இருக்குது. அடுத்து அணுசக்தி சோதனைக்கு எதிரான சர்வதேச தினம் வந்து ஆகஸ்ட் 29. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பணக்கார சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் முதலிடம். ஸோ சட்டமன்ற உறுப்பினர்கள் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க அதிகமாக இருக்கக்கூடிய சட்டமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் தான். அதுவும் அவங்க கர்நாடக சட்டமன்றம் தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதோட வந்து இம்பார்ட்டண்டான ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து செப்டம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.